குட்டீஸ், வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி வரதுனால விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது விநாயகர் கொடை இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கான என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணி இதை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஒரு கார்ட்போர்ட் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த சைஸ்க்கு உங்களுக்கு கொடை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கோல்டன் கலரில் ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்தோம்ல, அதே சைஸுக்கு தான் இந்த ஃபோம் ஷீட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபெவிபாண்ட் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட நேம் UHU. இது நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து இது எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோம் ஷீட் எடுத்து நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லேஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நம்ம லேஸை அப்படியே ஒட்ட முடியாது. அதனால் ஒரு மெலிசான ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது சார்ட் பேப்பர் கிடையாது, ட்ரெஸ் வாங்கும்போது அதுக்கு உள்ளே இருக்கும்ல அந்த அட்டை தான் இது. இப்போ இதை எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். 2 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி லைன் போட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயும் நான் 2 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அட்டையில் 2 சென்டிமீட்டருக்கு, அந்த ரெண்டையும் ஒன்றோட ஒன்றா நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒட்டியிருந்தோம்ல அதுக்கு மேலேயே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து இதுக்கு மேலே வச்சு நீட்டாக ஒட்டிடலாம். உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ கன் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லைனா வேறு ஏதாவது க்ளூ இருந்துச்சு, ஃபெவிகால் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த கிராஃப்ட்டை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதோட ஓரத்தில் எல்லாமே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கிற இந்த இதை எடுத்து நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இது பின்னாடி திருப்பி பார்த்தோன்னா ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். இப்போ இது நீங்கள் இப்படியே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாங்க. நான் இந்த ஒட்டியிருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக பால் செயின் எடுத்து அதையுமே ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி நான் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது உங்கள்கிட்ட டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி பால் செயின் ஒட்ட வச்சதுக்கப்புறம் இதில் லேஸ் யூஸ் பண்ணி ஒட்ட வைக்க போகிறேன். லேஸ் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலோ அல்லது உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கலரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கோல்டன் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் இந்த 3 கலரும் இருக்கிற மாதிரியான ஒரு லேஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் இந்த மாதிரி எடுத்து ஒட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் சின்ன சின்னதாக செயின் மாதிரி தொங்குற மாதிரி நான் ஒட்ட வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக பால் செயின் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி நீங்கள் ஒட்ட வைக்கலாம். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட பால் செயின் அல்லது சாதாரண டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான எந்த செயினும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோம் ஷீட்டோ அல்லது கலர் பேப்பரோ யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. மேல் பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு சிசரோ அல்லது ஏதாச்சும் பென் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த பென்னும் யூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி நம்ம இதை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்படி செய்யும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் செயின் ஒட்ட வச்சுருக்கேன் இல்லையா, செயின் ஒட்ட வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலும் அந்த அம்ப்ரெல்லா பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இப்போ இதை செஞ்சுட்டு மேல் பக்கம் இருக்கிற அந்த கேப்பில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்ட வச்சிடலாம். இது சும்மா ஒரு ஐடியாக்காக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் நான் அந்த செயின் தாங்க ஒட்ட வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம செயினோ அல்லது பால் செயினோ ஒட்ட வைக்கிறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு நெருக்கமாக ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம், இல்லைனா தேவையான அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு உள்பக்கம் நான் அப்படியே ப்ளைனாக விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் அதுலேயும் நீங்கள் ஃபோம் ஷீட்டோ அல்லது பெயிண்ட்டோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எடுத்து ஒட்ட வச்சுருந்த இந்த லேஸில் ரெட் கலர், க்ரீன் கலர், கோல்டு கலர் இந்த 3 கலர் இருக்குது. அதனால இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா, ப்ளைனாக கோல்டன் கலரில் இருக்குல்ல, அதை அப்படியே வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் சர்க்கிள் ஷேப்பில் 2 கிளிட்டர் ஃபோம் ஷீட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். 2 ஓரத்துலேயும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். 2 கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயும் இந்த மாதிரி 2 ஃப்ளவர் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். செஞ்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலரை நல்லா அழகாக ஷேப் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதை மேல் பக்கமாக வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டினதுக்கப்புறம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் ரெட் கலர் வர மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளானது. விட சிம்பிளாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்ககிட்ட ஏதாச்சும் இந்த சைஸ்க்கு மூடி இருந்துச்சுன்னா அந்த மூடி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது யூஸ் பண்ணாத பிளேட் இருந்துச்சு, பிளாஸ்டிக் பிளேட் இருந்துச்சுன்னா அந்த பிளேட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோம் ஷீட் ஒட்டினதுக்கு அப்புறமா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் சர்க்கிள் ஷேப்பில் ஒட்ட வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஒரு 3 பீட்ஸ் ஒட்ட வச்சுருக்கேன். அதுக்கும் மேலே ஒரே ஒரு பீட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்ட வச்சுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது செஞ்சுக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டிக் இருக்கும் இல்லையா அம்ப்ரெல்லாக்கு, அந்த இது செய்கிறதுக்காக பழைய வேஸ்ட்டான பேப்பர் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இது ரோல் பண்ணும்போது எந்த அளவுக்கு உயரத்தில் நம்ம வந்து இந்த ஸ்டிக் இருக்கணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது வேஸ்ட்டாக இருந்தால் வேறு ஏதாச்சும் நீங்கள் எழுதி வேஸ்ட்டாக இருக்கிற பேப்பர்லேயோ கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை ஒட்டிட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 2 பேப்பர் ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் கோல்டன் கலரில் கட் பண்ணிவிட்டு அதையும் ஒட்டிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து நீட்டாக ஒட்டிடுறேன். இதை ஒட்டும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒட்டிக்கோங்க. நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. சைடெலாம் வச்சிங்க அப்படின்னா அப்புறம் வந்து பேலன்ஸ் கிடைக்காது, விழுகிற மாதிரியே இருக்கும். அதனால தான் வந்துட்டு நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போது இந்த அம்ப்ரெல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா நிற்காது இல்லையா, அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா தர்மோகோல் பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரியே கார்ட்போர்ட் பீஸ்லையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து எந்த சைஸுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தெர்மோகோல் பீஸ் வைக்கிறது வந்து ஆப்ஷனல் தாங்க. இதுக்கு பதிலாக உங்ககிட்ட வந்து பழைய சோப் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சோப் பாக்ஸ்க்குள்ளக்க ஏதாச்சும் வெயிட் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வீட்டில் சோப் பாக்ஸ் ஸ்டாக் இல்லை, அதனால வந்துட்டு நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து மேல் பக்கமும் அடிப்பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 கார்ட்போர்ட் பீஸ் ஒட்ட வச்சுருக்கேன். நான் வந்து இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்களுமே ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் செய்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அதுலேருந்து ஒரு மாதிரி நூலாக வர மாதிரி இருக்கும். கிராஃப்டெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் வந்து நீங்கள் நீட்டாக எடுத்து விட்டுருங்க, இல்லைனா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போது இதோட ஓரங்களில் பூராமே கோல்டன் கலரில் பெரிய சைஸ் டேப் எடுத்து நான் ஒட்ட வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது கிளாத் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது கலர் பேப்பர் யூஸ் பண்ணாலும் சரி, எடுத்து இந்த பாக்ஸுக்கும் நீங்கள் நீட்டாக கவர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கொடை இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நான் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிறேன். இது நீங்கள் உடனே கையெடுத்திங்கன்னா இது விழுந்துடும், அதனால் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கொடை நம்ம ஒட்ட வச்சுருக்கோம்ல அதுக்கு 2 சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த கொடைக்கு மேலேயுமே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இந்த கொடை செய்கிறதுக்காக கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு அட்டை எடுத்து நம்ம 2 சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டு ஒட்ட வச்சுருந்தோம்ல, அதில் கட் பண்ணி வச்சுருந்ததில் மீதி இருந்துச்சு, அதை எடுத்து இந்த மாதிரி நான் ஒட்ட வச்சுக்கிறேன். இப்படி ஒட்ட வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி ஒட்ட வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேறு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம்ல அதில் வந்து 2 சைட்லேயும் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டும் பால் செயினும் ஒட்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சிலை இருந்துச்சு, அதை எடுத்து நான் இதுக்கு மேலே வச்சுருக்கேன். இதை இப்படி தான் செய்யணுன்ட்டு எந்த கட்டாயமும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் எப்படினாலும் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.